ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை தேவயானி மற்றும் அவங்க மகள் இனியா இவங்க 2 பேருமே ஜீ தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அங்கே நடந்த அலம்பலத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்றது எப்பயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான டேலண்ட் இருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் தேவயானியுடைய மகள் அப்படின்றதுனால இவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயம் ரொம்ப ஈஸியாகவே நடந்துருச்சு. அதாவது தேவயானி தன்னுடைய மகளை சரிகமா நிகழ்ச்சியில் வந்துட்டு பாடுவதற்கு ஒரு போட்டியாளர் அனுப்பியிருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்களுமே வந்துட்டு ஒரு போட்டியாளரோட அம்மாவாக தான் நான் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஆடியன்ஸோட ஒருத்தவங்களா போயிட்டு உட்காந்துருக்காங்க. தேவயானி மகள் பாடுறாங்க. சொல்லவா வேணும், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்ற பாட்டு. அந்த பாட்டை இவங்க பாடினாங்க. கேட்டு பார்த்தேன், அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஜட்ஜஸ் எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டாங்க. இறங்கி வந்து ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸே கொடுக்குறாங்க. உடனே தேவயானியும் மேலே வந்து நானும் வந்துட்டு ஒரு சாதாரண போட்டியாளரோட அம்மாவை தான் இங்கே வந்திருக்கேன். அவள் சொன்னா என்னுடைய பேரெல்லாம் பயன்படுத்தாமல் தான் நான் இங்கே வந்து பாடி ஜெயிக்கணும்னு சொன்னான். ஸோ அதனால் நானும் வந்துட்டு தேவயானி அப்படின்ற இடத்த விட்டு சாதாரண போட்டியாளராக இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தேன் மற்ற பேரண்ட்ஸோட அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தேவயானியுடைய மகள் இனியா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்கள பற்றி நிறைய புகைப்படங்களும் செய்திகளும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் தேவயானியோட மகள்ன்றது யாருக்கும் தெரியாமையா இருக்கும். என் மகள் என் பேரை பயன்படுத்தாமல் இங்கே வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவயானி வெளி மேடைக்கு வந்து பேசி அங்கே ஒரு சீனெல்லாம் கிரியேட் பண்ணது பார்க்கதே ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.